ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வேதம் கூறும் சில வாசல்கள். வேதம் முழுவதும் அநேக வாசல்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நானே வாசல். இப்படி அங்கே எனக்கு அனுகூலமான ஒரு வாசல் திறந்திருந்தது. இப்படி பல வாசல்களை குறித்து திருமறை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு 3 வாசல்களை உடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரையில் பாருங்கள். டோர் ஆஃப் ஆஃபரிங் என்ன, அதாவது பலி செலுத்தப்படுகிற ஒரு வாசல், டோர் ஆஃப் ஆஃபரிங். இரண்டாவது, டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை தரும் வாசல். மூன்றாவது, டோர் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிகளை கற்றுக் கொடுக்கிற வாசல். திரும்ப சொல்லுவேன், டோர் ஆஃப் ஆஃபரிங், என்னையே பலியாக்குகிற ஒரு வாசல், என் வாழ்க்கையை மாற்றுகிற அர்ப்பணத்தின் வாசல். இரண்டாவது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளின் வாசல். மூன்றாவது, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுதலின் வாசல். நான்காவது, ஒன்னஸ், ஒருமுகப்படுத்தும் வாசல். நாளிலே இதை நீங்கள் கவனமாய் கேட்கிறேன். முதலாவதாக, டோர் ஆஃப் ஆஃபரிங், என்னையே பலியாக காணிக்கையாக அர்ப்பணிக்கும் ஒரு வாசல். யாத்திராமத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை. இது நீண்ட அதிகாரம். ஒருவேளை கரத்தில் வேதம் இருக்குமானால், தேவனுடைய ஊழியர்கள், வேதத்தை விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் இருக்குமேயானால் யாத்திராமத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை நீங்கள் தியானிக்க அன்பை கேட்கிறேன். இது உங்களுக்கு பயன்படும். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயும் ஆரோனையும் நோக்கி, அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருப்பதாக, இது பிரதானமான மாதம். தேவன் சொல்லுகிறார், பிரதானமான. அங்கே நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? வீட்டுக்கு, அதாவது ஒவ்வொரு வீட்டின் தலைவர்களும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அடுத்த வார்த்தை, வீட்டில் இருக்கிறவர்கள். அடிக்கடி இந்த வசனம் அடுத்தது, வீட்டில் இருக்கிறவர்கள். 6ஆம் வசனம், அதை அடித்து. 7ஆம் வசனம், அதை வீட்டு வாசல்களிலே நிலைக்கால்களிலே தெளிப்பீராக. அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அடித்து வீட்டின் நிலைக்கால்களிலே 2 நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளிப்பீர்களாக. நான் உங்களோடு பேச விரும்புகிற அந்த வார்த்தை என்னவென்றால், இது படிப்பதற்கு வித்தியாசமா இருக்கலாம். ஏன் தேவன் சொல்லுகிறார்? அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். யாத்திராகமம் 12:3, தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 4ஆம் வசனம், தெரிந்து கொள்ளுங்கள். 5ஆம் வசனம், தெரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டுமா? 7ஆம் வசனத்துல, வீட்டு வாசல்களில் நிலைக்கால்கள் 2 நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து. அந்த தேவன் ஒன்றை சொல்லுவாரானால் அதற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. பல நேரம் நம்ம திருமலையில வாசிக்கிறோம், ஏராளமான சத்தியங்களை வாசிக்கிறோம். சிலர் புரிய, சிலர் புரிந்து கொள்வதில்லை. தேவன் ஒன்றை சொல்லும் போது அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள். அந்த வாசனப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள். 3ஆம் வசனம், இஸ்ரவேல் சபையா. அப்படியானால் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், முதலாவது, அந்த உன்னையை அர்ப்பணிக்கும் வாசல். அர்ப்பணம் என்று சொல்லும் போது எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லப்பட்ட நேரம், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு. ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு முதல் வார்த்தை என்னவென்றால், கவனியுங்கள், ஒவ்வொருவரும் தன் வீட்டின் நிலைக்கால்களிலே, வாசல்களிலே ரத்தத்தை தெளிக்க ரத்தத்தை பூச கடவர்கள். அப்படியானால் இன்றைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் உங்கள் குடும்பங்களையும் என் குடும்பங்களையும் பாதுகாக்கும். இன்றைக்கு பாதுகாப்புக்காக என்னென்னவோ பண்றாங்க. பிரபலத்தினர் வாசு சாஸ்திரம், நாள் பார்ப்பது, விலைக்கால் வைக்கும் போது
அந்த அர்ச்சகரை கூப்பிடுவது அது அவனுக்கு பழக்க வழக்கம். தேவன் சொல்லுகிறார், நீ உன் வீட்டு வாசல்களிலே இரத்தத்தை பூசுவாயாக, இரத்தத்தை தெளிப்பாயாக. அங்கே ஏராளமான வாதைகள் வந்தது, 9 வாதைகள். ஆனாலும் அப்பொழுதும் பார்வன் மனமாறவில்லை. ஆனால் தேவன் சொன்னார், அதற்கு ஒரே வழி, நீங்கள் பாதுகாக்கப்பட ஒரே வழி ரத்தம் தெளிக்கப்படுதல். இது சிலுவையின் அடையாளம், சிலுவையின் அடையாளம். இதைத்தான் தேவன் அன்றும் செய்தார் என்றும் செய்தார். நிறைய பேருக்கு புரியல. அன்பானவர்களே, அநேக கிறிஸ்துக்களோட சொல்லுகிற வார்த்தை, வீட்டுல பேய் இருக்குது, வீட்டுல பிசாசு இருக்குது. இந்த விடுதலின் ஊழியத்தில் இருக்கிற பலர் இந்த வார்த்தையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். வீட்டுல அது இருக்குது, இது இருக்குது, ஆவி இருக்குது, தகடு இருக்குது. அது ஏற்புடையதா என்று தெரியவில்லை. ஊழியக்காரர்களே அதற்கு எனக்கு அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அது குறித்த விளக்கத்தை அந்த வார்த்தை போக வரவில்லை. இதெல்லாம் பொய்யானது, மாயானது. ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் வீடு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்வது காட்ஸ் பிளான், இதனுடைய திட்டம், இதனுடைய தீர்மானம், இதனுடைய விருப்பம். அவர் சொல்லுகிறார், அதை அடித்து 5ஆம் வசனம், பழுதற்ற ஆணும் 1 வயதுள்ள இருக்க வேண்டும், செம்மறியாடாவது வெண்களாலானது அதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வசனம், அதை எடுத்து அதை அடித்து அதை எடுத்து அதை புசிக்கும் வீட்டு வாசல்களே நிலைக்கால்களில் 2 வேளையிலும் நீங்கள் மேற்சட்டத்திலும் தெளித்து. நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ராத்திரியிலே நான் சங்கார தூதன் கடந்து போகும்படி வசனம் சொல்லுகிறது, நான் எகிப்து தேசம் முழுவதும் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் இருக்கிற மனிதர் முதல் மிருகஜீவன் மட்டும் முதற்பேராய் இருக்கிற எல்லாவற்றையும் அதம் பண்ணுவேன், நீதியை செலுத்துவேன், ஆனால் நீங்கள் பாதுகாக்கப்படுங்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அந்த ரத்தத்தை கண்டு கடந்து போவேன், எகிப்து தேசத்திலே அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். எதனால் தெரியுமா? ரத்தம் தெளிக்கப்படுவதாலே. தேவன் சொல்லுகிற முதல் வாசல் அர்ப்பணிப்பின் வாசல், பலியின் வாசல், கீழ்ப்படுதலின் வாசல். இன்றைக்கு அநேகருக்கு அந்த வாசலுக்குள்ளே வருவதற்கு விருப்பம் இல்லை. இதுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி, இதுதான் இன்றைக்கு சிலுவை. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று என்னவென்றால், ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டு பண்ணுகிறது. அடுத்த வார்த்தை, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்றைக்கு தேவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை என்னவென்றால், பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், மீறுதல்கள், தேவனுக்கு செய்கிற செயல்பாடுகள். தேவன் சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவை உண்டு பண்ணுகிறது. இந்த அனைவரும் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாத காரணம் என்னவென்றால், அந்த ரத்தம் தெளிக்கப்படுவதிலே இணையவில்லை. சும்மா வந்து போறாங்க, ஒரு அர்ப்பணம் இல்லை, ஒரு பாரம் இல்லை, ஒரு ஆசை, ஒரு ஈடுபாடு இல்லை. தெய்வம் சொல்லுகிறது, எங்கே அர்ப்பணம் உண்டோ அங்கே பாதுகாப்பு. எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, உங்கள் அக்கிரமங்கள் நீங்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால், நம்பர் 1 the door of obedience. அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், பல அர்த்தங்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், இதை செய்யுங்கள். நீங்க மக்களுடைய கேள்வி ஏன் செய்ய வேண்டும், இதற்காக செய்ய வேண்டும். தேவன் ஒன்றை சொல்லும் போது அதை கீழ்படிச்சு பாருங்க, இந்த ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். ஆஃபரிங், the door of offering, உங்களையே பலியாக்கி, உங்களையே கீழ்ப்படிந்து, அது உபயோகம் சொல்லலாம், ஆஃபரிங் கூட சொல்லலாம், கீழ்ப்படிந்து. ஏனென்றால் ஏசாயா 64:6 சொல்லுகிறது, நம்ம எல்லாரும், நீங்களும் நானும் தீட்டானவர்கள், ஒரு நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அதாவது இலைகளைப் போல உதர்கிற வாழ்க்கை. மக்களுக்கு புரியல. அவங்க நினைக்கிறதெல்லாம் இன்னும் 100 வருஷம், இன்னும் 80 வருஷம். இன்னைக்கு அந்த அராஜகமான வாழ்க்கை, ஈவிரக்கமில்லாத வாழ்க்கை, நாள்தோறும் கொலைகள், நாள்தோறும் கற்பழிப்பு, நாள்தோறும் பாலியல் பலாத்காரங்கள். அவருடைய கருத்து என்னவென்றால் அவங்களுக்கு தெரியல,
they think they can live for a long time. இல்லை, உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் இலைகளைப் போல அது உதிர்ந்து போகிற ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, காற்றை போல அடித்துக் கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே ஒரே ஒரு பாதுகாப்பு, தேவனுடைய வாசல். அவர் சொன்னார், இந்த வாசல்களிலே ரத்தத்தை நீ தெளிப்பாயானால் சங்காரத்துவன் கடந்து போகும் போது அதை பார்த்து வாதை வராதிருக்கும். இதை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, சிலுவைதான் உன்னுடைய பாதுகாப்பு, சிலுவைதான் உன்னுடைய வாழ்க்கை. இதுல என்ன கருத்து என்னவென்றால், எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மா. இன்றைக்கு பாதுகாப்பற்ற ஒரு உலகம், பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பற்ற ஒரு சமுதாயம், தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அதிகம் படித்த மேல்நாட்டு கலாச்சாரத்துல நேற்று கூட ஒரே குடும்பத்தில் 6 பேர் பலியானார்கள். இதை காட்டுகிறது மனிதர்கள் இன்றைக்கு ஈவிரக்கம் இல்லாத மனிதர்கள். இன்றைய வாழ்க்கைக்கு அதன் நோக்கமே புரியாத மனிதர்கள். தேவன் சொல்லுகிறார், உன்னையே அர்ப்பணிக்கும் போது the door of offering. அவர் சொன்னார், அந்த யோவான் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. இந்த ரத்தம் உன் பாவங்களை மாற்றும், உன் சுபாவங்களை மாற்றும், உன் ஏழ்மையை மாற்றும், உன் வறுமையை மாற்றும், உன் இல்லாமையை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். ஏன் தெரியுமா? அந்த ரத்தம் அவருடைய நிலைமை என்னவென்றால், அன்பாருடைய அவருடைய ஒரு குணம் இருக்கு, சுகம் இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு விடுதலை இருக்கிறது, தெய்வீக மேன்மை இருக்கிறது. எனவேதான் தேவன் சொன்னார், உன் வீட்டின் வாசல்களிலே அதை தெளிப்பாயாக. The door of offering. நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை கருத்து என்னவென்றால், அதை செய்யும் போது உன் வாழ்விலே பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, உயர்வு, மேன்மை எல்லாம். அந்த வார்த்தையை திருமுறையாய் நான் படிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, கடந்து போகும்போது வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்படி இல்லை என்றால் 30 வசனம், மகா பெரிய கூக்குரல் தேசத்திலே உண்டாயிருந்தது, சாவி இல்லாத ஒரு வீடும் இல்லை. உங்கள் கூக்குரல் மாற வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு தேவையானால், கம் unto this door. இந்த வாசலுக்கு முதலாக வாருங்கள். அர்ப்பணிப்பின் வாசல். உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அந்த அர்ப்பணிப்பின் வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். இரண்டாவது ஒரு வாசலை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். தேவன் நீதி உள்ள ஒரு தேவன், நித்தியமானவர், நிரந்தரமானவர். என்றைக்கு இந்த எதிர்பார்க்கிற ஒன்றை நீ செய்ய தவறுகளோ அன்றைக்கு நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய நரகம். திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு இந்த அர்ப்பணம் இல்லையோ, என்றைக்கு இந்த கீழ்ப்படில் இல்லையோ, என்றைக்கு அடிக்கப்படவில்லையோ, சுயம், பெருமை, ஆணவம், அகங்காரம், மேட்டிமை என்றைக்கு அடிக்கப்படவில்லையோ அன்றைக்கு நித்திய நியாய தீர்ப்பு, நரகத்தினுடைய அந்த வேதனை வேண்டாம். இவன் சொல்லுகிறார், உங்க வாசல்களிலே ஒரு அர்ப்பணம் இருக்கும் போது, ஒரு பலி காணப்படும் போது அந்த வாதை வராதிருக்கும், அழுகை வராதிருக்கும், புலம்பல் வராதிருக்கும். நீங்க அது வராத, நிச்சயம் வராது. அப்படியே வந்தாலும் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்வார். டோர் ஆஃப் ஆஃபரிங், உன்னையே பலியாக்கும் ஒரு வாசல். இரண்டாவது the door of obedience, கீழ்ப்படியின் வாசல். யோவான் சுவிசேஷம் 10:9 ஆண்டவர் சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எத்தனை பெரிய வார்த்தை! நானே வாசல். அந்த பிரகாரம் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னால் என்று ஒருவரும் பிதாவிடத்திற்கு வரான். அப்படியானால் தேவனுடைய மிகப்பெரிய அவருடைய பாதுகாப்பு. உட்பிரவேசித்தால் 2 காரியம் சொல்லுகிறார், பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு, வாழ்வு உண்டு, வசதி உண்டு, எல்லாம் உண்டு. அந்த நாட்களிலே அன்பானவர்களே, இந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக இந்த கற்களால் செய்யப்பட்ட ஒரு சின்ன குடில், அதாவது ஒரு தொழுவம், ஆடுகளுக்காக குறுகிய வாசல் தான் அது. அந்த ஆடு மட்டும் உள்ள போக முடியும்.
கற்களால் செய்யப்பட்ட ஒன்று. ஏன் தெரியுமா? வேட்டையாடுபவர்கள், அதாவது மிருக குணம் உள்ளவர்கள் இரவு நேரங்களில் அதை வேட்டையாடுவார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அதாவது நானே வாசல், அது இழுக்கமான வாசல். அடுத்த வாசல் வருது, அது ஒரு குறுகிய பாதை, ஒரு ஆடு உள்ள போகும் வெளியே வரும், அது மட்டும்தான். தேவன் சொல்லுகிறார், அந்த குறுகிய நானே வாசல். விசாலமானதல்ல, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது, நித்தியத்துக்கு போகிற வாசல் மிக குறுகிறது. அதனால பாருங்களேன், நேற்று கூட சென்னையில் அண்ணா நகர்ல ஒரு ஸ்ட்ரீட் ட்ரீட் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் நடனமாடி பாட்டு பாடி திருவீதியில நடுத்தருவில ஒரு வாரம் நடக்கிறது சென்னையில. ஸ்ட்ரீட் ட்ரீட் என்றும் ஆண்கள், படித்த ஆண்கள், படித்த பெண்கள், நல்ல குடும்பத்து பெண்கள் நடுத்தருவில் நடனம் ஆடுகிறார்கள். ஆனா சபைக்கு வந்தா பாட்டு பாட முடியல, கைத்திட்ட முடியல, ஆராதிக்க முடியல. ஒரு துக்கமானது. தேவன் சொன்னார், நானே வாசல். அந்த அர்த்தம் என்னென்றா, கீழ்ப்படிங்க. இந்த வாசலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பாதுகாப்பு உண்டு. அந்த சொன்னார், உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் உண்டு, செழிப்பு உண்டு, சமாதானம் உண்டு. there is a provision, there is a protection. இங்கே தேவையை சந்திக்கப்படும், பாதுகாப்பு உண்டு. there is a promise. அங்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தம் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், there is a provision of God. இவருடைய பராமரிப்பு அங்கு உண்டு. there is a protection of God. இவருடைய பாதுகாப்பு உண்டு. இது promise of God. இவருடைய வாக்கு தத்தம் உண்டு. power of God. தேவ வல்லமை உங்களுக்கு உண்டு. presence of God. தேவ சமூகம் உண்டு. எனவே don't miss that place. அவர் சொல்லுகிறார், நானே the door of obedience. கீழ்ப்படிந்து வாங்க. கீழ்ப்படிந்து வரும்போது அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை, அந்த வாசல் வழியாய் ஒரு வந்தால் அவர் சொன்னார், என்னால இல்லாமல் ஒருவரும் அந்த பிதாவிடத்துல சேர முடியாது, நானே வாசல். அது மட்டுமல்ல, அந்த வாசல் வழியா நீ வரும்போது உன் குடும்பம், உன் சந்ததி, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவார்கள். கடவுளை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? இங்கே முதல் சொன்ன ஆஃபரிங், இரண்டாவது ஒபீடியன்ஸ். அதுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். மூன்றாவது சொல்லும் போது the door of opportunities, வாய்ப்புகளை உண்டு பண்ணும் வாசல். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, முறையும் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. door of opportunities. தேவன் உனக்காக கதவுகளை திறப்பார். பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, விரோதம் செய்கிறவங்க இருப்பாங்க, எதிரிகள் இருப்பாங்க, சத்துக்கள் இருப்பாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக God will make a way, will open a door for you. அதற்கு நான் கொடுக்கிற பெயர் door of opportunities. வாய்ப்புகளை, புதிய வாய்ப்புகளை தருவார், புதிய வாசல்களை உனக்கு திறப்பார். ஒருவேளை ஒரு வாசல் அடைபட்டிருக்கலாம், ஒரு புது வழி திறக்கும் கர்த்தர். அவர் ஒரு கை அடைக்கும் போது ஒரு வழியில திறப்பார். மேன்மையான, மகிமையான, பதத்துவமான, மாட்சிமையான, விவரிக்க முடியாத, விவரித்தாலும் விவரிக்க முடியாத ஒரு கதவை பிரவாசிக்கப்படுவேன். பெரியது, அனுகூலமானது. இன்னைக்கு பெரியெல்லாம் அனுகூலம் அல்ல. நிறைய பெரியாட்கள் இருக்கிறாங்க, ஆனா அனுகூலமா இருக்கிறாங்களா? ஒரு வாசல் நமக்கு திறக்கப்படுகிறது, ஆனால் அந்த வாசல்ல போய் பாருங்க, முதல்ல வாய்ப்பு தெரியும், அப்புறம் பிரச்சனை தெரியும். ஆவியானவர் சொல்லுகிறார், பெரிதும் அனுகூலமான வாசல் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அம்மா சகோதரியே, உனக்குத்தான், உனக்கு மட்டும்தான். நீ கடந்து வந்த பாதை, நீ கடந்து வந்த வேதனை, நீ கடந்து வந்த அந்த துக்கம் எல்லாம் கர்த்தர் அறிவார். அவர் சொல்லுகிறார், ஒரு விரோதம் இருப்பாங்க, எல்லாருக்கும் இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, அப்பம் புசிப்பார்கள், நம்ம கூடவே டிராவல் பண்ணுவாங்க. they are with us always. ஆனால் நமக்கு விரோதம் செய்கிறார்கள். நாம் இந்த கட்சியில பார்க்கிறோமே, குடும்பங்களோட பார்க்கிறோம், தகப்பனோடு கூடவே இருக்கிறான், ஆனா தகப்பனுக்கு தெரியாத பத்தத்தை மாத்திரம் இன்னும் நிறைய பிள்ளைகள் செய்யறாங்க. வேதம் சொல்லுகிறது, there is a door of opportunities. ஒரு பெரிய வாய்ப்பு. அன்பான பிள்ளையை, இருள் சூழல் காலம் வரும்போது, நாட்கள் கொடிதாய் மாறிடும் போது ஒரு பெரிய வாசலை கேட்ட கொடுத்திருக்கிறார். அப்படி தேசத்துல சுவிசேஷத்தின் வாசல், பேச, அறிவிக்க. ஆனால் எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது. தேவன் சொல்லுகிறார், ஒரு அனுகூலமான வாசலை நான் வைத்திருக்கிறேன், நான் கொடுக்கிற
தலைப்பு என்னவென்றால் the door of opportunities. புதிய வாய்ப்புகள், புதிய பரிணாமங்கள், புதிய சந்தர்ப்பங்கள், புதிய மனிதர்கள், ஊழியத்துல புதிய மேன்மைகள். இவன் சொல்லுகிறார், அந்த வார்த்தை பெரிதும் அனுகூலமான கதவு உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, உன் வாழ்விலே எல்லா கதவும் அடைபட்டிருக்கலாம். ஆனால் புதிய கதவை திறக்கிறார். நீ கண்டிராத, நீ கேட்டிராத, நீ பார்த்திராத, நீ அனுபவிக்காத, யாருக்குமே செய்யாத ஒன்றை அவன் செய்ய விரும்புகிறார். அவங்க அவங்களும் இருப்பாங்க. நிகழ்மையான காலத்துல சன்பல்லாத்து, தொபியா அரசியல்வாதிகள், நோதியாள் ஆன்மீகவாதி எல்லாரும் இருந்தாங்க. ஜனங்கள் திருச்சபை மக்கள் விரோதமா இருந்தார்கள். ஜனகின் 5ஆம் அதிகாரம் முறுமுறுத்தார்கள், மக்கள் முறுமுறுத்தார்கள், ஆன்மீகவாதிகள் முறுமுறுத்தார்கள், அரசியல்வாதம் முறுமுறுத்தார்கள். சன்பல்லா, துபியா 2 பேருமே அரசியல்வாதிகள். த கவர்னர் ஆஃப் ஜெருசலேம். நோதியா தீர்க்கதரிசி, அவளும் காசு வாங்கி நிகழ்மையாக பேச ஆரம்பித்தாள். ஜனங்கள் பிரயோகித்தார்கள். இதான் உலகம். யாருக்காக பாடுபடுறீங்களோ அவங்களால நீங்க பாடுபடுத்தப்படுவீங்க. நல்ல தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் இருங்கள். கலாத்திர 6:9. சோர்ந்து போகாமல் இருங்கள் என்றால் கலந்து போகாவிட்டால் அறுவடை செய்யும். இந்த கிராமத்தில் இருக்க விசுவாசிகளை பாருங்களேன், எவ்வளோ சோர்வு. திடீரென்று ஒரு புயல் வருது, ஒரு சூறாவளி வருது, ஒரு சுனாமி வருது, ஒரு மழை வருது. பட் ஸ்டில் they work very hard. அவருக்கு தெரியும், I will be recognized. ஒரு நாள் வரும், நானும் கூட இந்த பூமியிலே நான் மதிப்பு பெறுவேன், மேன்மை பெறுவேன், சோர்ந்து போவதில்லை. சொல்லுகிறார் கலாத்தியர் 6:9, சோர்ந்து போகாமல். வாழ்க்கையில எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும், எவ்வளவு பிரபலமா இருந்தாலும், there are sometimes சோர்ந்து போன இடங்களுடைய. எலியா சோர்ந்து போனான். போதும் ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக் கொள்ளும். மோசையை சோர்ந்து போனார், என் பெயரை திருக்கி போடும். இது எல்லாருக்கும் வருகிற ஒரு வாழ்க்கையின் உண்மை சம்பவங்கள். ஆனால் டோன்ட் கிவ் அப். சொல்லுகிறது டோர் ஆஃப் ஒபீடியன்ஸ். இந்த கீழ்ப்படுகிற அந்த வாசல். தேவன் சொல்லுகிறார், கீழ்ப்படுத்தி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே மகளை பாடுகிறோம், மாறுமே, எல்லாம் மாறுமே. டோர் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, அதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவரிடம் சொல்கிறது எபேசியர் 2:10 நற்கிரியை செய்ய ஒரு பெரிய வாய்ப்பை காத்து கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, உலகத்தில் ஊழியம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இந்தியா. எங்கு பார்த்தா ஜனக்கூட்டங்கள், ஜனத்திரள் எங்கு பார்த்தாலும், எப்பக்கத்திலும் the best place to evangelize is India. எனவே வெளிநாடுகள்ல இருக்கிற நிறைய பேர் அந்த வார்த்தை ஒரு நாள் தான், 7 நாளும் கூட்டம். 7 நாள் எங்கெங்க திரும்பினாலும் தேவ சத்தம், பாட்டின் சத்தம், கீதத்தின் சத்தம், துதியின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம். இருள் சூழ்ந்த இந்தியா தான். ஆனாலும் இங்கே ஒரு மாபெரும் கிரியை. தேவன் சொல்கிறார், இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு உனக்கு இருக்கிறது. நமக்கு புரியல. நான் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு கத்திர வார்த்தை சொல்லுகிறேன். ஆனால் இங்க இருக்கிற ஒரு வாய்ப்பு அங்க இல்லை. இங்க 7 நாளும் பிரசங்கம் பண்ணலாம், காலை மாலையும் பேசலாம். அந்த வார்த்தை ஒரு நாள் தான். பேக்கெட் நிரம்பும், அந்த மனசு நிரம்பாது. உனக்கென்று ஒரு பெரிய அனுகூலமான துணை வைத்திருக்கிறார். அவரை போல துணை யாரும் இல்லை. அனுகூலமான துணை, பெரிய துணை. அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு துணையா இருப்பேன். நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை என்னவென்றால், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் இருந்தால் தேவன் சொல்லுகிற அந்த வாசல் வழியை நீங்கள் பிரவேசித்தால், a door of opportunities, அந்த வழியா பிரவேசித்து பாருங்க, ஒரு மாபெரும் அறுவடை. பக்தன் சொன்னது போல ஒரு மாபெரும் அறுவடை என் கண்களிலே தெரிகிறது. அந்த தேவ மனிதர் அதை அறுத்தார். டாக்டர் சாம் கமலேசன். ஒரு மாபெரும் அறுவடை. இன்றைக்கு எஃப்எம்சிபி ஊழியக்காரர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். எனவே தேவன் கதவை திறப்பாரானால், அன்பாலே, அந்த கதவு வாய்ப்பின் கதவு. அதுக்குள்ளே பிரவேசியுங்கள். நிச்சயம் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வீர்கள். டோன்ட் லுக் தி எனிமீஸ். அதாவது உள்ளங்களை பார்க்காதீங்க, உள்ளிகளை பார்க்காதீங்க, தேவனை மட்டும் பாருங்க. உங்களுக்கு அனுகூலமான வாசல்
இது 2 வார்த்தை இருக்குது. அந்த வாசல்களை தேவன் உனக்கென்று முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? God prepared. உங்களுக்கென்று முன்னதாகவே அதை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதைத்தான் பவுல் சொன்னார். கலகம், பிரச்சனை, புயல் காற்று, அப்போஸ்தலர் 18:9 அந்த ராத்திரிலே அவதேசனமாகி நீ பயப்படாமல் பேசு. மாஸ் மேலையில அடுத்து சொல்கிறார், உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் அநேக இடங்கள் எனக்கு உண்டு. சொன்னது அப்படியே செய்தார். 1000 பேர் எழுப்பினார்கள், கல்லெறிந்தார்கள், மூர்க்க வரி கொண்டார்கள், வீட்டை சுற்றி அழைத்துக் கொண்டார்கள். செத்துப்போன ஒரு பிரேதம் போல கடற்கரை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். தேவன் சொல்லுகிறார், அதாவது உண்மையில் ஒருவனும் கை போட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு துன்பத்தை தரும்படி ஒருவனும் நோமேன் எந்த மனிதனாலும் முடியாது. ஏனென்றால் அழைத்தவர் கர்த்தர், அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர், உனக்கு கிருபை தந்தவர் கர்த்தர், வாழ வைக்கிறவர் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், ஒருவனும் உண்மையில் கை போட முடியும். தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. தேவனை கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சா ஒருவன் ஏற்று நிற்க முடியாது. கீழ்ப்படியாவிட்டால் உங்க வாழ்க்கையை முடிந்துவிடும். அடுத்த ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 18:10 18:9 கூட இதே பிரச்சனை பவுலுடையாக வந்தது. ஆனால் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, ஒருவனும் உன் பேரில் கை போடுவதில்லை. அந்த வார்த்தை டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டோர் ஆஃப் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியும் போது 1000 வாசலுக்கு திறக்கப்படும். கீழ்ப்படியும் போது 1000 வாய்ப்புகளை தேடி வரும். ஒரே ஒரு வார்த்தை ஒபே. டோர் ஆஃப் ஆஃபரிங், இரண்டாவது டோர் ஆஃப் ஒபீடியன்ஸ், மூன்றாவது டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீங்கள் காணாத கேட்காத சொன்ன வார்த்தை, ஒருவனும் உன் பேரில் கை போடுவதில்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதைத்தான் வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், இதோ வாசப்படுகின்ற கதவை தட்டுகிறேன். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங். ஒருவனும் உன் பேரில் கை போடுவதில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், நோ மேன் கேன் டச் யூ. உன்னை தடவ முடியாது, உன்னை அணுக முடியாது. ஏனென்றால் அது வெங்கிறேன், உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஒருவனும், அந்த வார்த்தையை படிக்கிறவங்க, ஒருவனும் நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒருவனும். அது எல்லாமே அடங்குவாங்க. அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், இன்னைக்கு இருக்கிற கட்ட பஞ்சாயத்து, ரவுடி சாம்ராஜ்யம், எல்லாமே ஒருவனும் உன் பேர் கை போடுவதில்லை. கடைசியாக சொல்ல முடிக்க விரும்புகிறேன், தேவன் தருகிற அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, அந்த வாய்ப்புகளை நம்பிக்கையாக இருங்கள். அது மட்டுமல்ல, அந்த வாய்ப்பை அனைவருக்கு பகிர்ந்து தாருங்கள். கவனிங்கள், தேவன் தருகிற வாய்ப்பு, the door of opportunities, share with them. மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, ஸ்டிக் ஆன், உறுதியாயிருங்க. மூன்றாவது, நம்பிக்கையற்ற மக்களுக்கு அந்த வாய்ப்புகளை தாருங்கள். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், the door of oneness, ஒரு மனப்பாட்டின் வாசல். சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசல் கதவை தட்டுகிறேன். திரும்ப வசனம் தான். உள்ளே பிரவேசித்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். எவ்வளவு பெரிய சமத்துவம் பார்த்தீங்களா? அவன் சமத்துவத்தின் ஆண்டவன். அவனோடு நான், என்னோடு அவன். இது முடியுமா அந்த உலகத்தில்? இன்னைக்கு படித்தவன் மேலே, படிக்காதவன் கீழே, முதலாளி மேலே, தொழிலாளி கீழே, உண்டு கொடுத்தவன் மேல் இருக்கிறான், உழைத்து கொடுத்தவன் வீதியில் இருக்கிறான். இதான் வாழ்க்கை. அனைவரும் சொன்னார், நான் உன்னோடு, the door of oneness, நான் உன்னோடு, நீர் என்னோடு. எதுவும் எடுத்துக்கலாம். உங்களோடு யார் இருக்கிறாங்க இல்லையோ, உங்களை படைத்த தேவன் இருக்கிறார். யார் இல்லைனாலும் இருந்தாலும் உங்களை படைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு வாய்ப்பை தருகிறேன். வெளிப்படுத்தல் 3:20 அவர் சொல்லுகிறார், நான் அந்த வாய்ப்பை தருகிறேன், தட்டுகிறேன், கதவை திறந்தால் உனக்குள்ளே வருவேன், போதனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போதனம் பண்ணுவான். What excellent oneness. நானும் அவனும், நான் அவனோடு, அவன் என்னோடு போதனம் பண்ணுவான். அது
மாத்திரமல்ல, இந்த வாய்ப்புகள் நான் கொடுக்கிற என் கற்பனைகள், என் வார்த்தைகள் நிலைத்திருக்கும் போது நீங்கள் நான் நடந்தபடி அவன் நடப்பான். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. வார்த்தை 1 யோவான் 2:6. அவருக்குள் இழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடப்பான். எத்தனை பெரிய மேன்மை! டோர் ஆஃப் ஒன்னஸ், ஒரு மனதின் ஆவி. நிகழ்வுகளிலே அது இல்லை. நம்புகிறேன். டோர் ஆஃப் ஆஃபரிங், என்னையே அர்ப்பணிக்கும் ஒரு வாசல். இரண்டாவது, டோர் ஆஃப் ஒபீடியன்ஸ், என்னுடைய கீழ்ப்படுதலை வெளிப்படுத்தும் ஒரு வாசல். மூணாவது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை கொடுக்கிறது. நாளிலே தேவன் தருகிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். அந்த வாய்ப்புகளை உள்ளே போங்க. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நெருங்குண்ட மனதாய் முன் செல்வோம். வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். வாய்ப்புகள் என்பது ஒரு முறை. The door of offering, உங்களே பலி, door of obedience, door of oneness, door of opportunities. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வாய்ப்புகள் ஒரு முறை வரும், வராது. வாசல் என்ற வார்த்தைக்கு வாய்ப்புகள் அர்த்தம். அன்றைக்கு அந்த சத்திரக்காரனை நோக்கி ரட்சகர் இயேசு வந்தார். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவனுக்கு மட்டும் இவர் யாருன்னு தெரிந்திருந்தால் உள்ளே இருக்கிறவன் வெளியே அனுப்பியிருப்பார், வெளியே இருக்கிற உள்ள அனுப்பியிருப்பார். அவன் இடம் இல்லைன்னு சொன்னான். எனக்கு இடம் கொடுத்திருந்தா அவன் சத்திரத்துக்கு சொந்தக்காரனா மாறி இருப்பான். கொஞ்சம் வெள்ளை போலவும் பொண்ணை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. தங்கத்தை விட 13 மடங்கு வேறு பெற்றது வெள்ளை போலம். எனவே வாய்ப்பு என்ற ஒரு முறை, அந்த ஒரு முறை தருகிற வாய்ப்பை பயன்படுத்துங்கள். முன் செல்லுங்கள். டோர் ஆஃப் ஆஃபரிங், அர்ப்பணியுங்கள். விடுதலை கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கட்டும். இரண்டாவது, டோர் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியுங்கள். ஆஃபரிங், அடுத்து ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியுங்கள். மூன்றாவது, ஒன்னஸ், அவரோடு சேர்ந்து வாழுங்கள். நான்காவது, ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்னஸ், சேர்ந்து வாழுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். முதலாவது, அர்ப்பணிப்பின் வாசல். அதுக்குள்ள போங்க. ஏராளமான உன்னதமான நன்மைகளை பெறுவீர்கள். கீழ்ப்படியுங்கள், உங்களை உயர்த்துவார். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. நாளிலே எங்களுக்கு வைத்திருக்கிற அனுகூலமான கதை வாசல் ஆண்டவரே, அந்த வாசல் நாங்கள் பிரவேசிக்கும் போது நீச்சலை பார்ப்போம், பாதுகாப்பை பார்ப்போம், பராமரிப்பை பார்ப்போம், மேன்மையை பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பாதைக்குள் அணுகி நடத்த எங்களுக்கு திரும்ப தாங்க. மாபெரும் அறுவடை எங்கள் கண்களிலே தெரிகிறது. அந்த அறுவடைக்கு சொந்தக்காரர் நீங்க தான். அந்த அறுவடையில எங்களையும் பங்குதாராய் மாற்றும். அன்பன் கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, என்னுடைய சபை ஆராதனை ஞாயிறுதோறும் காலை 8 மணிக்கு, மாலை 6 மணிக்கு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில், வடசென்னையிலே ஸ்டான்லி மருத்துவமனை பக்கத்தில் குழந்தை பிரிவு இருக்கிறது. அதுக்கு பின்னால ஒரு ஞாயிறுதோறும் காலை 8 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு. வேறு எங்கும் செல்லவில்லை என்றால் கர்த்தரை ஆராதியுங்கள். வேறு ஆயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஒரு முறை வந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். வசனத்தை உடம்புல வந்து பாருங்க, உங்களுக்குள்ள வசனத்தின் தாகம் ஏற்படும். வாருங்கள். 65 பரமானந்த முதலி தெரு, சென்னை 7 கிணறு, சென்னை 1, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்துல. வாருங்கள். வாழ்க்கை மாறும், எண்ணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.